நடந்து முடிந்த ஜோர் மாநிலத்தின் தேர்தல், அதில் இந்த 4 வேட்பாளர்கள் ஜெயித்த சூழ்நிலை, அது இல்லாமல் இன்னைக்கு அது முடிஞ்சு இன்னைக்கு உள்ள நெகிரிஸ் மிலானோட சூழ்நிலை, 2 சீட்டில் நம்ம போட்டி போடுறோம் மாயிகா தேசிய முன்னணி சின்னத்தில், அதாவது சிரமான் ஜாயாவும் ஸ்ரீ தஞ்சோங்லையும். ஸோ அதில் உள்ள என்ன அதோட சூழ்நிலை எப்படி எல்லாத்துட்டையும் எடுத்து சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ தஞ்சோங்கில் உள்ள தொகுதி 66% மலாய்க்காரர்களும் இந்தியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அது ஜெயிக்கிற வாய்ப்பு உள்ள தொகுதி. அதில் எல்லாமே போய்ட்டு என்னென்ன வேலைகள் செய்யணும், எது எடுத்து சொல்லணும் மக்கள்னு சொல்லி இன்றைக்கி பேசப்பட்டது. அதுக்கு முடிஞ்சு சிரமான் ஜெயா நம்ம பர்லிங்கில் சம்பவம் மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அங்குள்ள வேட்பாளர் தினாலன் அவர்கள் சிறப்பாக வேலை செய்துட்டு வந்துட்டுருக்கிறாரு, ஒரு லாயரு. ஸோ அதனால் அந்த சீட்டும் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா கிளைகள் உறுப்பினர்கள் அங்கே வாக்களிக்கிறவர்கள் எல்லாமே வெளியே வந்து வாக்களித்தா நிச்சயமாக இந்த 2 இடத்துலையும் மாயிக்காவோட வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம என்ன எடுத்து சொல்லியிருக்கிறோம்னா, தேசிய முன்னணி 14 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவர் தத்தோஸ்ரீ ஜெயிட் அவர்கள் சொந்தமாக அரசாங்கத்தை செய்யணும், தேசிய முன்னணி மூலமாக தான் செய்யணும்னு இருக்கிறாரு. ஆனால் அப்படி இருந்தால் கூட அவங்க பிஎனில் கூட இணைந்து அரசாங்கத்தை அமைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக தேசிய முன்னணி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. அதனால் மாயிக்காவோட வேட்பாளர்கள் ஜெயிச்சா நம்மள ஆட்சிக்குழு உறுப்பினராக இணைந்தது மீண்டும் எடுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு முடிவு மத்திய செயற்குழு எடுக்கப்பட்டது என்னன்னா, அடுத்த வருஷம் கட்சி தேர்தல் 3ஆம் மாத கட்சி தேர்தல் 18 மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அது நம்மளோட சட்டம், கட்சியின் சட்ட பிரகாரம் அதை இன்னைக்கு முடிவெடுத்து அதை 6 வருஷத்துக்கு அனுப்பிட்டு அதை தள்ளுபடி வைக்கும். இதுதான் இது எடுத்த முடிவு. இப்போ என்னன்னாங்க, 2 பேர், அதாவது இவரே ஒரு மத்திய செயற்குழுவராக இருந்தார், இளைஞர் பகுதி தலைவராக இருந்தார், சிரமான் ஜாயால நிற்கக்கூடிய வேட்பாளர் டத்தோ தினலன் அவர்கள், மாயிகாவின் தேசிய தகவல் பிரிவு அதிகாரியாக இருந்தவர், இங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு லாயரு, அவரோட தொகுதியும் ராசாஜியா. அதே மாதிரி அச்சுதன் அவர்கள், அச்சுன்னு கூப்பிடுற அச்சுதன் அவர்கள் பாலிடிக்ஸனில் உள்ள தொகுதி காங்கிரஸ் தலைவர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிந்து அவர் ஒரு 26-27 வருஷமாக இளைஞர் பகுதியிலிருந்து வந்து இளைஞர் பகுதி தலைவராக வந்து கிளை தலைவராக வந்து படிப்படியாக தான் வந்திருக்கார் கட்சியில். அது இல்லாமல் மலாய்க்காரர்களை பொறுத்த வரைக்கும், அம்னோவை பொறுத்த வரைக்கும் அவங்களே வேண்டி விரும்பி கேட்ட ஒரு வேட்பாளர். ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பை வணங்கியிருக்கிறோம். அவர் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரணமாக வளர்ந்து வந்தவர். ஸோ அதனால் அவருக்கு நிச்சயமாக உபசரிக்கிறதுக்கு உள்ள மனப்பக்குவம் இருக்குது. 2 பேரும் வேலை செய்து மக்கள் பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் எல்லாமே பெருகாசு. வரவேற்பு நல்லா தாங்க இருக்குது. வரவேற்பு எனக்கு தான் நல்லா இருந்துச்சு சிங்காசிப்பூரில், வரவேற்பு நல்லா இருக்குது. ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டு பார்த்தா மனசார வரவேற்கிறாங்க, அதான் வித்தியாசம். இப்போ அவங்க பார்த்து சிரிக்கிறது, முன்ன சரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரியோட பரவாயில்ல வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டோம், வாய்ப்பை மீண்டும் கொடுக்கறதுக்கு சமுதாயம் தயாராக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மாயிக்காவுக்கு அவங்க வாக்களித்தாங்கன்னா நம்ம இன போராட்டத்துக்கு வாக்களிக்கிறேன்னு, மற்ற கட்சியில் உள்ளவங்களை வாக்களித்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்களோ இல்லையா, அது இன போராட்டம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி ஒரு இன கட்சி இல்லை மாயிக்கா மாதிரி. நாங்கள் பார்க்குறது எல்லாமே எங்களுக்குள்ளார இன்னொரு ஆள் வந்து பிரச்சனை, அதாவது போட்டி போடாமல் இருக்கிறது தவிர்க்கிறதுக்கு எடுத்த முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா. மற்றபடி தேசிய முன்னணி ஒரு முடிவு எடுத்ததில்லை. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறதுக்கும் சரி.